அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. எங்க அண்ணையா அசிங்கமா பேசுகிற பாண்டியம்மாவை பதம் பார்த்த இசக்கி. அண்ணா சீரியலில் வேறு லெவல் ட்விஸ்ட். அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் பாக்கியம் மற்றும் இசைக்கு இருவரும் கனி வயசுக்கு வந்திருக்கும் விஷயம் அறிந்து சண்முகம் வீட்டுக்கு கிளம்பிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பதை பார்க்கலாம். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா. இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் பாக்கியம் மற்றும் இசைக்கு இருவரும் கனி வயசுக்கு வந்திருக்கும் விஷயம் அறிந்து சண்முகம் வீட்டுக்கு கிளம்ப சவுந்தரபாண்டி சண்முகத்துக்கு ஃபோன் போட்டு உன் வீட்டில் எது நடந்தாலும் என் வீட்டில் இருந்து ஒரு ஆள் அங்கு வந்து நிற்கணும் என அவமானப்படுத்தி பேசிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பதை பார்க்கலாம். அதாவது சண்முகம் உன் வீட்டில் இருந்து யாரும் பெற தேவையில்லை, உங்க குடும்ப உதவி யாருக்கும் தேவையில்லை என்று சொல்லி போனை வைக்கிறான். இதனைத் தொடர்ந்து பாக்கியம் மற்றும் இசக்கி என இருவரும் மிகவும் சந்தோஷமாக சண்முகம் வீட்டுக்கு வர நெல்லுங்க என்று தடுத்து நிறுத்துகிறான். உங்க குடும்பத்தில் இருந்து யாரும் இங்கு வர தேவையில்லை என்று சொல்ல பாக்கியம் நீ ஏதோ கோபத்தில் பேசுகிற, நான் கணிக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிட்டு போறேன் என்று சொல்ல சண்முகம் யாரும் எதுவும் செய்யக்கூடாது என சொல்கிறான். ஒரு கட்டத்தில் பாக்கியம் மனமுடைந்து இனிமே நீ அழுது கூப்பிட்டால் கூட நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன் என இசக்கியை அழைத்து கொண்டு செல்கின்றான். சவுந்தரபாண்டி இவர்களை வழியில் பார்த்து அண்ணன் வீட்டுக்கு விசேஷத்துக்கு போனீங்களே, மரியாதை பலமா என்று நக்கலடித்து சண்முகத்தை வெறும் பையன் என்று சொல்லி திட்ட இசைக்கு, எங்கள் அண்ணனை எதுக்கு வெறும் பையன்னு சொல்கிறீங்க, அது என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுச்சா வேணும் திரும்பி கேள்வி கேட்கிறாள். பாண்டியம்மா ஆமாம் உங்கள் அண்ணன் வெறும் பையன்தான் என்று சொல்ல அவரது தலைமுடியை பிடிக்கும் இசைக்கு, இன்னொரு முறை அப்படி சொன்னால் ஒவ்வொரு முடியாக பிடுங்கி எடுத்துடுவேன், யாரு வெறும் பையன், ஓசி சாப்பாடு சாப்பிட வந்து புருஷனை விட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே நீ சொல்றிய அதை என பாண்டியம்மாவை அவமானப்படுத்துகிறார். பிறகு பாக்கியம் சண்முகத்தை ஏற்றிவிட்டு அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத மாதிரி பண்ணிட்டுங்களா, நம்ம பொண்ணும் அந்த வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, அவளை நினைச்சு பார்த்தீங்களா என்று சொல்ல சவுந்தரபாண்டி அவ வாளா வெட்டியா இந்த வீட்டுக்கு வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்கிறார். அடுத்ததாக பாண்டியம்மா இவ்வளவு அசிங்கப்படுத்துகிறாங்க, இதையும் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று சொல்லாதீங்க செய்யுங்க என்று சிவமாலன் பதிலடி கொடுக்கிறான். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பதை பார்க்கலாம். ரத்னா கழுத்தில் கத்தி, வெங்கடேஷின் மோசமான முகம். அடுத்து நடக்கப் போவது என்ன? அண்ணா சீரியல். ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து ரத்னாவுக்கும் அறிவழகனுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னதால் அவமானத்தில் துவண்டு போன ரத்னா என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது கொண்டே இருக்கிறாள். வீட்டில் இருப்பவர்கள் எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் சாப்பிடாமல் இருக்க அவளால் எல்லோரும் சாப்பிடாமல் இருக்கின்றனர். அதே நேரம் வெங்கடேஷ் காய்ச்சலுக்காக கொடுத்த மாத்திரையை போடாமல் இருப்பதை கவனித்த பரணி, நீங்க அவனிடம் மாத்திரை சாப்பிட்டீங்களா என்று கேட்க, அதை போட்டுத்தான் எனக்கு உடம்பு சரியாச்சு என்று பொய் சொல்கிறான். பரணி, நீங்க அவனிடம் மாத்திரை சாப்பிட்டீங்களா என்று கேட்க, அதை போட்டுத்தான் எனக்கு உடம்பு சரியாச்சு என்று பொய் சொல்கிறான். ஆனால் மாத்திரை இருப்பதை கவனித்த பரணிக்கு அவன் மீது சந்தேகம் பெறுகிறது. அந்த நேரம் பார்த்து வெங்கடேஷ் வெளியில் செல்ல பரணியும் அவனை பின்தொடர்ந்து செல்கிறான். அப்போது வெங்கடேஷ் முகத்தை மூடியபடி சரக்கு வாங்கி கொண்டு அந்த டீக்கடையில் வேலை செய்தவனை சந்திக்கிறான். இதை பார்த்த பரணிக்கு இவை அனைத்தும் வெங்கடேஷின் வேலை என்பது தெரிய வருகிறது. உடனே சண்முகம் மற்றும் முத்துப்பாண்டிக்கு போன் செய்து விஷயத்தை சொல்லிவிட்டு வெங்கடேஷை வெளியே விடாதீங்க என்று சொல்கிறாள். இதையடுத்து இன்று நடக்கப் போவது என்ன என்பதை பார்க்கலாம். இன்றைய எபிசோடில் வெங்கடேஷ் வீட்டில் அனைவரும் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து வீட்டிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறான். அப்போது வீரா பெரிய அருவாளை வெங்கடேஷின் கழுத்தில் வைத்து எங்கடா ஓட பார்க்கிற என்று கத்துகிறாள். இதையடுத்து வைகுண்டம், ரத்னா, இசக்கி என அனைவரும் வெங்கடேசனை பிடித்து அடிக்கின்றனர். அப்போது கத்தியை பிடுங்கி ரத்னாவின் கழுத்தில் வைத்து, இவை என் பொண்டாட்டி, இவளை வேறு யார் கூடவும் வாழவிட மாட்டேன், இவ வாழ்ந்தாலும் என் கூடத்தான் வாழணும், செத்தாலும் என் கூடத்தான் சாகணும் என்று சொல்ல வீட்டில் இருக்கும் அனைவரும் ரத்னாவை விட்டுவிட்டு என்று கத்துகின்றனர். இப்போது இசக்கி, டேய் பொறுக்கி பயிலே, இந்த விஷயம் மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், உன்னை கொண்டு விடுவார் என்று சொல்ல அவன் ஆம்பளையா இருந்தா வர சொல் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ரத்னாவை கடத்தி செல்கிறான். மறுபக்கம் பரணி, நீ வீட்டுக்கு போய் உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா, நான் ஸ்கூல்ல உண்மையை நிரூபிப்பதற்காக அனைவரையும் கூட்டிக்கிட்டு வருகிறேன் என்று சொல்கிறாள். அந்த நேரம்
திடமிருந்து போன் பெற அவர் வெங்கடேஷின் ரத்னாவின் கழுத்தில் கத்தியை காட்டி கடத்தி சென்று விட்டான் என்று சொல்ல அனைவரும் அதிர்ச்சியடைகின்றனர். பின் சண்முகம் வெங்கடேஷ் மற்றும் ரத்னாவை தேடி வருகின்றான். மறுபக்கம் பரணி மற்றும் அறிவழகம் பள்ளிக்கூடத்தில் ஊர் மக்களை கூட்டி காத்து கொண்டிருக்கின்றனர். ரத்னாவை கடத்தி சென்ற வெங்கடேசன் அவளை ஒரு பழைய அரண்மனையில் அடைத்து வைத்து இருக்கிறான். மேலும் நான் உன் புருஷண்டி, நான் உன்னை தொடக்கூடாதா என வெங்கடேஷ் அவளிடம் தவறாக நடக்க முயற்சி செய்ய சண்முகம் அதிரடி என்று கொடுக்கிறான். இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பதை பார்க்கலாம். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.